Welcome students, pleasant morning to all. Today we are going to discuss about the metals and non-metals. Do you know what are metals? Elements that are hard and shiny in appearance are called metals. For example, silver, copper, iron, gold, all are metals. What are non-metals? Elements that are not shiny appearance, that means dull appearance, and also that are not neither too hard nor too soft, that is called non-metals. For example, carbon, sulfur, oxygen, hydrogen, all these are non-metals. Metals நீங்கள் ரெகுலரா பார்த்திருப்பீங்க, நான் மெட்டல்ஸும் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ கார்பன் இருக்கு இல்லையா, கார்பன் வந்து நான் மெட்டலுக்கு எக்ஸாம்பிள். நீங்க கோல் பார்த்திருப்பீங்க இல்லையா, டைமண்ட் பார்த்திருப்பீங்க, இதெல்லாம் நான் மெட்டல்ஸ். கிராஃபைட், நீங்க பென்சில் லெட்ல இருக்கக்கூடிய கிராஃபைட் வந்து என்னதுமா, நான் மெட்டல் இல்லையா, அது ஒன் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் கார்பன். டைமண்ட் கூட ஒன் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் கார்பன் தான். ஸோ மெட்டல்ஸ் கூட நீங்கள் ரெகுலராக நீங்கள் என்ன பண்ணுங்க, வீட்டில் குக்கிங் யூட்டன்சில்ஸாக இருக்கலாம், அல்லது நீங்கள் போட்டுக்கூடிய ஜுவல்ஸாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எதனால் ஆனது, மெட்டல்ஸ்னால ஆனது. இப்போ கோல்டோ சில்வரோ இதெல்லாம் வந்து மெட்டல்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, the comparative study of metals and non-metals. மெட்டல்ஸுக்கும் நான் மெட்டல்ஸுக்கும் என்ன டிஃபரன்சஸ் இருக்குது, ஸோ மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, நான் மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு எலிமெண்ட்டை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது அது மெட்டலா அது நான் மெட்டலான்னு சொல்லி நம்ம கிளாஸிஃபை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் தெரியணும். அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், அது மெட்டலா அது நான் மெட்டலான்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம், நெக்ஸ்ட் நான் மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம், ஃபைனலாக ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம். ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டிஸ்னு வரும்போது ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ஸ்டேட்டை பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் வாட் ஆர் த 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், சாலிட், லிக்யூட் அண்ட் கேஸஸ் இல்லையா. ஸோ இப்போ மெட்டல்ஸ் வந்து என்ன ஸ்டேட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தெரியும். நீங்கள் நிறைய மெட்டல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் என்ன ஸ்டேட்ல இருக்குது, சாலிட் ஸ்டேட்ல இருக்குது. ஸோ மெட்டல்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். ரூம் டெம்பரேச்சர், நார்மல் டெம்பரேச்சர், நார்மல் ப்ரெஷரில் வந்து மெட்டல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது அதோட பிசிக்கல் ஸ்டேட் வந்து சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்னஸ். ஹார்ட்னஸ்னா ரொம்ப ஹார்டாக இருக்கா சாஃப்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்த மெட்டல்ஸ் எப்படி இருக்குது, ஹார்டாக இருக்கா சாஃப்டாக இருக்குதா. இப்போ சில்வர் பார்த்துருப்பீங்க, கோல்டு பார்த்துருப்பீங்க, ஸோ இந்த மெட்டல்ஸ் நீங்கள் அயன் பார்த்துருக்கீங்க, ஸோ காப்பர், அலுமினியம் எல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் ஹார்டாக இருக்கா சாஃப்டாக இருக்கா, ஹார்டாக இருக்குது. ஸோ மெட்டல்ஸ் ஆர் வெரி ஹார்ட் இன் நேச்சர். எக்ஸப்ட் பார்த்தீங்கன்னா சோடியம், பொட்டாசியம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைஃபால கூட கட் பண்ணிடலாம், அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய மெட்டல்ஸ். இப்போ மெட்டல்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக என்ன ஸ்டேட்னு சொன்னேன், சாலிட் ஸ்டேட்னு சொன்னேன். ஆனால் எக்ஸப்ட் அதில் கூட ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது, மெர்க்குரி. மெர்க்குரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெர்மோமீட்டரில் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க, ரூம் டெம்பரேச்சர் அது லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கும். மெர்க்குரியை தவிர மீதி மெட்டல்ஸ் என்ன ஸ்டேட்டில் இருக்கும், சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். அதுமாதிரி மெட்டல்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹார்டாக தான் இருக்கும். மெட்டல்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக எப்படி இருக்கும், ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். எக்ஸப்ட் சோடியம் அண்ட் பொட்டாசியம். சோடியம் பொட்டாசியம் வந்து நைஃபால கூட கட் பண்ணிடலாம். ஸோ மீதி இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் தான் ரொம்ப ஹார்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து லஸ்டர். லஸ்டர்னா ஜொலிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில், ரொம்ப சைனி அப்பியரன்ஸ். மெட்டல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சன்லைட்டை வந்து என்ன பண்ணும், நல்லாவே ரிஃப்ளெக்ட் பண்ணும் இல்லையா, ரொம்ப சைனிங்காக இருக்கும். So all the metals are shiny appearance except calcium. Calcium மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் dull appearance இருக்கும். பொதுவாக எல்லா மெட்டல்ஸ்மே ரொம்ப shiny appearance இருக்கும் except calcium. calcium மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் dull appearance இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டென்சிட்டி. டென்சிட்டி நம்மளுக்கு தெரியும் இல்லையா, டென்சிட்டியோட ஃபார்முலாலாம் படிச்சிருப்பீங்க, மாஸ் டிவைடட் பை வால்யூம் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க, பிசிக்ஸ்ல நம்ம டென்சிட்டி பற்றி படிச்சிருப்போம். இப்போ கெமிஸ்ட்ரியில வந்து மெட்டல்ஸோட டென்சிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹை டென்சிட்டி. டென்சிட்டி வந்து எப்படி இருக்கும், பொதுவாக சாலிட்னாலே அதோட டென்சிட்டி அதிகம் இல்லையா, கேஸோட லிக்விடோட கம்பேர் பண்ணும்போது சாலிடோட டென்சிட்டி அதிகம். மெட்டல்ஸ் எல்லாமே சாலிட் ஸ்டேட்ல இருக்கு, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவே இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ மெட்டல்ஸோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். என்னென்ன எக்ஸெப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோடியம், பொட்டாசியம் பார்த்தோம் இல்லையா, ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய மெட்டல்ஸ். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோ டென்சிட்டி இருக்கக்கூடிய மெட்டல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். ஸோ உங்களுக்கு மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னா என்ன, பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னா என்னன்னு இப்போ சொல்கிறேன். மெல்டிங் பாயிண்ட்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து சாலிட் ஸ்டேட்ல இருந்து லிக்யூட் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகக்கூடிய அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரை நம்ம என்ன சொல்லுவோம், மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐஸ் இருக்குது. ஐஸ் வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர் வச்சு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அது மெல்ட் ஆகி வாட்டராக கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ எந்த டிகிரி செல்சியஸில் அது கரெக்டாக என்ன ஆகும், மெல்ட் ஆகுதோ அதை நம்ம என்ன சொல்லுவோம், மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ் 0 டிகிரி செல்சியஸ் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி பாயிலிங் பாயிண்ட்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து லிக்யூட் ஸ்டேட்ல இருந்து கேசியஸ் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகக்கூடிய அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் நம்ம என்ன சொல்லுவோம், பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்டர் வந்து லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும், அதை நீங்க ஹீட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல அது ஸ்டீமா கன்வெர்ட் ஆகும். பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸ். ஸோ 100 டிகிரி செல்சியஸ்ல அது ஸ்டீமா கன்வெர்ட் ஆகுது இல்லையா, ஒரு கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறுது. ஸோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு என்ன பேரு, பாயிலிங் பாயிண்ட். இப்போ யூஸ்வலா மெட்டல்ஸோட மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹையா இருக்குது. மெட்டல்ஸோட மெல்டிங் பாயிண்ட் ஹையா தான் இருக்குது, பாயிலிங் பாயிண்ட் ஹையா தான் இருக்குது. எக்ஸப்ட் கேலியம்ங்கிற ஒரு மெட்டல் இருக்குது. அந்த கேலியம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரோட கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா அது வந்து டக்குன்னு என்ன ஆயிடும், மெல்ட் ஆகிடும், சாரி பாயில் ஆகிடும். அதே மாதிரி மெர்க்குரி கூட இருக்குது. மெர்க்குரி, கேலியம், சோடியம், பொட்டாசியம் இதெல்லாம் வந்து எக்ஸப்ஷனல்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென்சைல் ஸ்ட்ரென்த். ஃபர்ஸ்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த்னா என்னன்னு சொல்றேன். டென்சைல் ஸ்ட்ரென்த்னா நம்மளால என்ன பண்ண முடியும், பிரேக் ஆகாதபடி நீளமா இழுக்க முடியும். இப்போ மெட்டல்ஸை வந்து என்ன பண்ண, அயன்லாம் வந்து யூஸ் பண்ணி ரயில்வே ட்ராக்ஸ் மேக் பண்ணிருக்காங்க. ரயில்வே ட்ராக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நீளமா போடுறாங்க இல்லையா, அப்போ அயனை யூஸ் பண்ணி தான் பண்றாங்க. ஸோ மெட்டல்ஸை யூஸ் பண்ணி, மெட்டல்ஸ்க்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது, கெப்பாசிட்டி to withstand strain without breaking. This property of metals is called tensile strength. So metals வந்து have the tensile strength. எக்ஸப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்க்னு ஒரு மெட்டல் இருக்குமா, அது வந்து என்ன பண்ண முடியாது, அப்படி நீளமா நம்மளால இழுக்க முடியாது. அதை ஹேமர் வச்சு அடிக்கும் போது அது பவுடரி மாஸ் தூளா போயிடும். அதனால அதுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது. மீதி இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் எல்லாமே வந்து இந்த டென்சைல் ஸ்ட்ரென்த்ங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து அதுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து மேலியபிலிட்டி. மேலியபிலிட்டி அப்படின்னா என்னன்னு ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டல்ஸை வந்து ஒரு ஹேமர் வச்சு அடிக்கும் போது அதை பீட் பண்ணும்போது அது என்ன பண்ண முடியும், ஒரு தின் சீட்டா மேக் பண்ண முடியும். மெட்டல்ஸ் கேன் பி ஹேமர்ட் இன்டு வெரி தின் சீட்ஸ், ரொம்ப தகடு மாதிரி அதை அடிக்க முடியும். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன பேருனா மேலியபிலிட்டி. ஸோ யூஸ்வலா மெட்டல்ஸ் எல்லாமே மேலியபிள், அதை தகடா மாற்ற முடிஞ்சா அதை என்ன சொல்லுவோம், மேலியபிள் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதாமா? எக்ஸப்ட் சிங்கை வந்து என்ன பண்ண முடியாது, மேலியபிலிட்டி கிடையாது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டக்டிலிட்டிங்கிற ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. டக்டிலிட்டினா என்னன்னா, மெட்டல்ஸ் கேன் பி drawn into thin wires. ஒரு மெல்லிய கம்பி மாதிரி என்ன பண்ண முடியும், மெட்டல்ஸை நீளமா நம்ம கம்பி மாதிரி இழுக்க முடியும், கம்பியா நீட்ட முடியும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன பேருனா டக்டிலிட்டி. பொதுவாக மெட்டல்ஸ் எல்லாமே டக்டைல். மெட்டல்ஸ் என்ன பண்ண முடியும், உங்களுக்கே தெரியும், நீளமா என்ன பண்ண முடியும், ஒரு கம்பி மாதிரி இழுக்க முடியும் இல்லையா. இப்போ காப்பர் வயர்ஸ்லாம் இருக்குது, நம்ம வீட்டுக்கு எலக்ட்ரிக் வயர்ஸ் காப்பர் மூலமா மேக் பண்ணிருக்காங்க இல்லையா. அப்போ காப்பர் வயர்ஸ் இருக்குது. ஒரு கிராம் கோல்டை வந்து 1 கிலோமீட்டருக்கு என்ன பண்ண முடியும், ஒரு கம்பி மாதிரி ஒரு தின் வயரா மேக் பண்ண முடியும்னு சொல்றாங்க. சோ அப்ப அந்த மெட்டல்ஸ் எல்லாமே வந்து இந்த டக்டைல் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து மெட்டல்ஸ்க்கு இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கண்டக்டிவிட்டி. உங்களுக்கு தெரியும், மெட்டல்ஸ் எல்லாமே குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஹீட்டையும் கண்டக்ட் பண்ணும், எலக்ட்ரிசிட்டியும் மெட்டல்ஸ் வந்து நல்லாவே கண்டக்ட் பண்ணும் இல்லையா. உங்க வீட்டில் குக்கிங் யூட்டன்சில்ஸ்லாம் மெட்டல்ஸ்னால ஆனது. ஹீட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறதுனால தான் நம்மளால நம்ம ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியுது. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் வயர்ஸ்லாம் என்ன மெட்டல்ஸ்னால ஆனது தான். அது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ண போய் தான் நம்மளால நம்ம முடியுது. இந்த காப்பர் வயர்ஸ்லாம் வந்து மெட்டல்ஸ்னால ஆனது இல்லையா. காப்பர் வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் மெட்டல். ஸோ மெட்டல்ஸ் ஆர் த குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா சொனாரஸ். சொனாரஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன் பீயிங் ஹிட், மெட்டல்ஸை வந்து ஸ்டக் பண்ணும்போது அடிக்கும் போது மெட்டல்ஸ் ப்ரொடியூஸ் a typical sound. This property of metals is called sonorous. So metals produce sound, ஒரு சவுண்ட ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா. அப்ப கோயில டெம்பிள் பெல்ஸ்லாம் பாருங்க, ஒரு சவுண்ட ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா. சோ எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது, ஏன்னா அந்த டெம்பிள் பெல்ஸ் வந்து மெட்டல்ஸ்னால ஆனது, காப்பர் அந்த மாதிரி மெட்டல்ஸ்னால ஆனது. அப்ப அது வந்து என்னது, ஒரு சவுண்டா நமக்கு ஒரு டைபிக்கல் சவுண்ட், வைப்ரேஷன் ஒரு டைபிக்கல் சவுண்டா ப்ரொடியூஸ் பண்ணுது. சோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன பேருனா சொனாரஸ்ங்கிற ப்ராப்பர்ட்டி. இப்போ பாருங்க, நம்ம நான் மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். நான் மெட்டல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட பிசிக்கல் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடா இருக்கலாம், லிக்விடா இருக்கலாம், அல்லது கேஸஸா இருக்கலாம். நான் மெட்டல்ஸ் வந்து பர்டிகுலரா சாலிட் ஸ்டேட்ல தான் இருக்கணும், அல்லது லிக்விட் ஸ்டேட்ல தான் இருக்கணும் கம்பல்சரி கிடையாது. அது எந்த ஸ்டேட்லனாலும் இருக்கலாம். மெட்டல்ஸ் தான் சாலிட் ஸ்டேட்ல இருக்கும், எக்ஸப்ட் நம்ம என்ன பார்த்தோம், மெர்க்குரி பார்த்தோம். ஆனா நான் மெட்டல்ஸ் வந்து சாலிட், லிக்விட், கேஸ் எதனாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஹார்ட்னஸ். யூஸ்வலா நான் மெட்டல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹார்டா இருக்காது, neither too hard nor too soft. ரொம்ப ஹார்டாவோ ரொம்ப சாஃப்டாவோ இருக்காது. மெட்டல்ஸ் எல்லாம் நம்ம எப்படி பார்த்தோம், யூஸ்வலா ஹார்டா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா லஸ்டர். லஸ்டர்ங்கிற ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போது மெட்டல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க சைனி அப்பியரன்ஸ் பார்த்தோம் இல்லையா, ரொம்பவே ஒரு ஜொலிக்கக்கூடிய தன்மை உடையது. ஆனா நான் மெட்டல்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி சைனி அப்பியரன்ஸா கிடையாது, இது ரொம்பவே டல் அப்பியரன்ஸா இருக்கும். எக்ஸப்ட் கிராஃபைட் அண்ட் அயோடின். கிராஃபைட்ங்கிறது நீங்க பென்சில் யூஸ் பண்றீங்க இல்லையா, அதுக்கு ஒன் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் கார்பன் அண்ட் ஆல்சோ
நெக்ஸ்ட் டைமண்ட் நல்லாவே ஜொலிக்கும் இல்லையா, சைன் அப்பியரன்ஸ். டைமண்ட் வந்து ஒரு நான் மெட்டல் தான், அது கார்பனோட ஒன் ஆஃப் த ஃபார்ம் தான். ஓகேவா? ஸோ டைமண்ட், கிராஃபைட் இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சைனி அப்பியரன்ஸ் இருக்கக்கூடிய நான் மெட்டல்ஸ். யூசுவலா நான் மெட்டல்ஸ் எல்லாமே டல் அப்பியரன்ஸ். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டென்சிட்டி. டென்சிட்டியை பார்க்கும்போது நான் மெட்டல்ஸ் எல்லாமே வந்து லோ டென்சிட்டி தான், மெட்டல்ஸ் எல்லாமே ஹை டென்சிட்டி, நான் மெட்டல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ டென்சிட்டி. அதோட டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியாவே இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். யூசுவலா மெட்டல்ஸ் எல்லாமே ஹை மெல்டிங் பாயிண்ட் அண்ட் ஹை பாயிலிங் பாயிண்ட். ஆனா நான் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா லோ மெல்டிங் பாயிண்ட் அண்ட் லோ பாயிலிங் பாயிண்ட். நான் மெட்டல்ஸோட மெல்டிங் பாயிண்ட்டும் சரி பாயிலிங் பாயிண்ட்டும் சரி ரொம்பவே லோவா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டென்சைல் ஸ்ட்ரென்த். டென்சைல் ஸ்ட்ரென்த் பார்க்கும்போது சொன்னேன் இல்லையா சார், என்ன சொன்னேன், டென்சைல் ஸ்ட்ரென்த்னா அதை நீளமா என்ன பண்ண முடியும், பிரேக் ஆகாதபடி இழுக்க முடியும். ரயில்வே ட்ராக்ஸ்லாம் அயனை வச்சு மேக் பண்றாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ யூஸ்வலா மெட்டல்ஸ்க்கு அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும். மெட்டல்ஸ் have the capacity to withstand strain without breaking. அதான் வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த்தோட டெஃபினிஷன். ஸோ இந்த டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து யூஸ்வலா மெட்டல்ஸ் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஆனா நான் மெட்டல்ஸ்க்கு அந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது, நாட் ஹேவ் டென்சைல் ஸ்ட்ரென்த். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா malleability. malleability பார்க்கும்போது malleability என்னன்னு சொன்னேன், மெட்டல்ஸ் வந்து நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு thin sheet மேக் பண்ண முடியும். metals can be hammered into thin sheet. this property of metals is called malleability. metals நம்ம malleable னு சொல்லுவோம். ஆனா நான் மெட்டல்ஸ் நம்ம அந்த ஹேமர் வச்சு அடிக்கும்போது அது thin sheet மேக் பண்ண முடியாது. அது என்ன ஆயிரும், தூள் தூளா பிரிட்டில், அது உடையக்கூடிய ஒரு நேச்சர், சாலிடா இருக்கும்போது அது உடைஞ்சு போயிடும். சோ அத நம்ம என்ன சொல்லுவோம், நான் malleable. அத என்ன சொல்லுவோம், நான் malleable. நான் மெட்டல்ஸ் ஆர் நான் malleable. சோ இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போது டக்டிலிட்டி. டக்டிலிட்டி பார்க்கும்போது நான் மெட்டல்ஸ் வந்து நான் டக்டைல், அதாவது அதை வயரா மேக் பண்ண முடியாது. நான் மெட்டல்ஸை நம்மளால ஒரு கம்பியா நீட்ட முடியாது. ஆனா மெட்டல்ஸை நம்மளால பண்ண முடியும், turn into thin wires, ஒரு கம்பியா நீட்ட முடியும். சோ அப்ப நான் மெட்டல்ஸ் வந்து நான் டக்டைல். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா கண்டக்டிவிட்டி. மெட்டல்ஸ் எல்லாமே குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஆனால் நான் மெட்டல்ஸ் எல்லாமே பேட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. நான் மெட்டல்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டியோ ஹீட்டையோ என்ன பண்ணாது, கண்டக்ட் பண்ணாது. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா சொனாரஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். மெட்டல்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு டைபிக்கல் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா. ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம், சொனாரஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ப்ராப்பர்ட்டியை. ஆனால் நான் மெட்டல்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு டைபிக்கல் சவுண்டு வைப்ரேஷனோட வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ அதை என்ன சொல்லலாம், நான் சொனாரஸ் ஆர் நாட் ப்ரொடியூஸ் சவுண்ட்னு சொல்லலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். ஸோ மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு முதல்ல தெரியணும். ஸோ மெட்டல்ஸுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நான் மெட்டல்ஸுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சால் தான் இது மெட்டலா அல்லது நான் மெட்டலான்னு சொல்லி ஒரு எலமெண்ட்டை வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, நான் மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்க. இப்போ ஒன் செகண்ட் சார் ரிவைஸ் பண்ணுறேன். பிசிக்கல் ஸ்டேட்டை பொறுத்தவரை மெட்டல்ஸ் வந்து சாலிடா இருக்கும் ரூம் டெம்பரேச்சர்ல, எக்ஸப்ட் மெர்க்குரி. மெர்க்குரி மட்டும் லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். நான் மெட்டல்ஸ் எல்லாமே சாலிடா இருக்கலாம், லிக்விடா இருக்கலாம் அல்லது கேஸா இருக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஹார்ட்னஸ். ஹார்ட்னஸ் பொறுத்தவரை மெட்டல்ஸ் எல்லாமே யூஸ்வலா ஹார்டா இருக்கும். ஆனா நான் மெட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நெய்தர் டு சாஃப்ட் நார் ஹார்ட், அதாவது ரொம்ப ஹார்டாவோ ரொம்ப சாஃப்டாவோ இருக்காது. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி லஸ்டர். லஸ்டர்னா ஜொலிக்கிறதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ யூஸ்வலா மெட்டல்ஸ் எல்லாமே சைனி அப்பியரன்ஸ், ரொம்பவே ஜொலிக்கக்கூடிய தன்மையுடையது. ஆனா நான் மெட்டல்ஸ் எல்லாமே டல் அப்பியரன்ஸ். நான் மெட்டல்ஸ் எல்லாமே நம்ம டல் அப்பியரன்ஸா இருக்கும். ஸோ இதுல எக்ஸப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட் அண்ட் அயோடின். கிராஃபைட்டும் அயோடினும் வந்து நல்லாவே என்ன பண்ணும், ஜொலிக்கக்கூடிய தன்மையுடையது. அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா டைமண்ட். டைமண்ட் என்ன பண்ணும், நல்லாவே சைனி அப்பியரன்ஸ் உடையது இல்லையா. ஆனா லஸ்டர் இது மெட்டல்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா சைனி அப்பியரன்ஸ் இருக்கும், எக்ஸப்ட் கால்சியம். கால்சியம் மட்டும் டல் அப்பியரன்ஸா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் டென்சிட்டி. டென்சிட்டின்னு பார்க்கும்போது மெட்டல்ஸ் எல்லாமே யூஸ்வலா ஹை டென்சிட்டி, ரொம்பவே அதிகமான டென்சிட்டி மெட்டல்ஸ் சொன்னாங்க. மெட்டல்ஸ் எல்லாம் சாலிட் ஸ்டேட்ல இருக்கும், அது மட்டும் இல்லாம ரொம்ப ஹார்டாவே இருக்கும், அதனால அதோட டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். நான் மெட்டல்ஸ் எல்லாமே லோ டென்சிட்டி. நான் மெட்டல்ஸோட டென்சிட்டி வந்து ரொம்ப லோவா இருக்கும். நெக்ஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட பொறுத்தவரை மெட்டல்ஸ்க்கு வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட் அண்ட் ஹை பாயிலிங் பாயிண்ட். மெல்டிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும், பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும். ஆனா நான் மெட்டல்ஸ் லோ மெல்டிங் பாயிண்ட் அண்ட் லோ பாயிலிங் பாயிண்ட். டென்சைல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்தவரை மெட்டல்ஸ் எல்லாமே அந்த டென்சைல் ஸ்ட்ரென்த்ங்கிற ப்ராப்பர்ட்டி அதுக்கு இருக்கும். டென்சைல் ஸ்ட்ரென்த்னா என்னன்னா நீளமா என்ன பண்ண முடியும், பிரேக் ஆகாதபடி அது இழுக்க முடியும். இப்போ ரயில்வே ட்ராக் ஞாபகம் வச்சுக்கோங்க, அயன் வந்து என்ன பண்றாங்க, ரயில்வே ட்ராக் மேக் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அந்த மாதிரி நம்மளால நம்ம முடியாது, நான் மெட்டல்ஸ் யூஸ் பண்ண முடியாது, அதான் நாட் ஹேவ் டென்சைல் ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் malleability பொறுத்தவரை malleabilityனா என்ன, மெட்டல்ஸ் கேன் பி ஹேமர்ட் இன்டு வெரி thin sheets. ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம், malleable அப்படின்னு சொல்லுவோம்.
ஆனால் நான் மெட்டல்ஸ் அந்த மாதிரி ஒரு தகடா அடிக்க முடியாது. ஸோ என்ன சொல்கிறோம், நான் மேலியபிள் அப்படின்னு சொல்கிறோம். அதுமாதிரி டக்டிலிட்டியை பொறுத்தவரை மெட்டல்ஸை நம்மளால என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா ஒரு தின் வயராக மேக் பண்ண முடியும். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன பண்ணால் டக்டைல். ஆனால் நான் மெட்டல்ஸ் அந்த மாதிரி நம்மளால பண்ண முடியாது, வயராக மேக் பண்ண முடியாது. ஸோ நான் டக்டைல். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி கண்டக்டிவிட்டி. மெட்டல்ஸ் ஆர் த குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஆனால் நான் மெட்டல்ஸ் ஆர் த பேட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி சொனாரஸ். சொனாரஸ்னா மெட்டல்ஸ் வந்து ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும், ஆனால் நான் மெட்டல்ஸ் வந்து நாட் ப்ரொடியூஸ் சவுண்ட். These are the properties of metals and non-metals. So now I hope that properties of metals and non-metals are very clear to you. In our next class, we will go to discuss about the uses of metals and non-metals. Thank you, students.